இன்றைக்கி வீடியோவில் என்னென்னா, இந்த பால் டிவி கருணாகரன் இருக்கான்ல, அவன் ரெக்கவரிங் ஹேண்ட்ஸு நடத்தக்கூடிய சார்லஸுங்கிற ஆளுக்கு மோகன் சி கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா மோகன் சி லாசரஸ் அவர்கள் 2.0 சார்லஸ் ஜே 2.0ங்கிற சேனலை லாக் பண்ணிட்டாராம். அவன் மேலே கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டாரான். அதனால சார்லஸுக்கு பொழப்பு போச்சான். 40, 50, 60, 70,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு ஆளுக்கு பொழப்பு போச்சான். இன்றைக்கி பாவம் 10,000 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கதா இந்த பால் டிவி கருணாகரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் சொல்லுவான், உனக்கு உண்டானை விட்டு பிச்சை கொடு, அப்பொழுது உனக்கு பருவத்திலே பொக்கிஷம் சேரும், மனம் திரும்பி வர்றவங்கள வான்னு ஏற்றுக்கணுமா, அதாவது கெட்ட குமாரனை போல். அப்போ என்ன செய்யணும்? இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கணும்னா அதை நான் ஏற்றுக்கணும். இவன் மோகன் சி லாசரஸ் அவர்களே பாவம் மன்னிச்சு ஏற்றுக்கங்க, ஒரு 15,000 சம்பளம் கொடுத்து சார்லஸை காப்பாற்றுங்க அப்படின்னு கெஞ்சிரானே எச்ச நாயே. ஏண்டா உழைச்சி கஞ்சி குடிக்கணும்னே உங்களுக்கு ஒரு அறிவு வராதா? நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கல, இரும்பு கம்பெனி, காஸ்டிங் உடைக்கிற கம்பெனி. காஸ்டிங் உடைக்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி வேலை சேர்க்கிறேன், நான் என் இதை வச்சு உடச்சி தான் என்ன சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஊழியம் பண்ணுறேன்னு சொல்லல. ஏன் உன் கம்பெனியில் ஒரு வேலையை போட்டு கொடு, அவனுக்கு சார்லஸுக்கு ஒரு வேலையை போட்டு கொடு. பிரதர் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் மாமிசம் நான் என் மாமிசம் எல்லாம் ஒன்று தான், நம்மெல்லாம் கிறிஸ்துவ சபையில் ஒன்றா இருக்கோம், ஒவ்வொரு அவயமாக இருக்கோம், ஒரே சரீரமாக இருக்கோம் அப்படின்ட்டு மாதத்தில் 1 லட்சம் 2 லட்சம் நான் அன்னதானம் பண்ணுறேன், ஓசியில் கொடுக்குறேன், இலவசம் கொடுக்குறேன்னு சொல்கிறிய. உன் சபையில் இருந்து இப்போ 25 பேர் மாற்றித்தாலும் வெளியே போயிட்டாங்க. அவங்களாம் நாங்கள் மெயின்டைன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ என்ன செஞ்ச? இப்போ உனக்கிட்ட ஆளே இல்லை, நீ ஆள் இல்லை, அவனுக்கு ஓசியை கொடுக்க வேணாம். நீ சொல்லணும், சார்லஸு இங்கே வா, என் கம்பெனியில் இரும்பு உடைக்கிற வேலை இருக்குது, நான் உடைக்கிறத வீடியோ போட்டு காட்டுறேன்ல, என் வேலையில் பாதி வேலை செஞ்சாலே உனக்கு நான் 300 சம்பளம் தரேன். மாதம் 10,000 ஆச்சு. சரி 500 சம்பளம் தரேன், என் வேலையை வந்து நீ பார்த்துக்க. நான் ஊழியத்துக்கு ஊராக சுற்ற வேண்டியது இருக்குது, என் கம்பெனியை நீ பார்த்துக்க, கம்பெனியை மெயின்டைன்ஸ் பண்ணு, ஒப்படைக்க வேண்டியதாண்டா. உத்தமமானவன் சார்லஸ் உத்தமமாக இருக்கான், அதாவது மனம் திருப்பிட்டான், நல்லவன் ஆகிட்டான், பழையபடி எந்த பாஸ்டரையும் பேச மாட்டேன் அப்படி சொல்கிறான்ல, அவனை நீ என்ன செய்யணும்? உன் கம்பெனியில் கொண்டு வந்து கம்பெனியை பொறுப்பு ஒப்படைச்சிடணும். ஏன்னா உனக்கு பிள்ளை இல்லை, குட்டி இல்லை, நீ ஒரு பொண்டுங்க, உனக்கு பின்னாடி யாராவது உனக்கு பார்க்குறதுக்கு இருக்காங்களா உன் கம்பெனியை? அப்போ சார்லஸு வாயா, நீ இந்த கம்பெனியை மெயின்டைன்ஸ் பண்ணி வச்சுக்க, நீ எப்படி ரொட்டேஷன் பண்ணி எவ்வளோ லாபம் பண்ணி தரையோ அதை நீதி தர்மம் பண்ணலாம், உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் சேரும், எனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் சேரும். அப்படி வா, நம்ம 2 பேர் சேர்ந்து கம்பெனி நடத்தலாம் அப்படி சொல்ல வேண்டியதானே. இதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு தம்பி இருந்தான், அவன் செத்து போயிட்டான். இப்போ உன் கூட பிறக்காத தம்பின்னு சார்லஸ்ன்னு சொல்லி மோகன் சிக்கு நீ ரெக்கமெண்ட் பண்ணுறீல, உன் கூட பிறக்காத தம்பி, அவனை கூப்பிட்டு இந்த கம்பெனி நிர்வாகம் பூரா நீ பார்த்துக்க, எனக்கு பின்னாடி இந்த சபையையும் இந்த கம்பெனியை நீ மெயின்டைன்ஸ் பண்ணு, ஆண்டவருக்கு உண்மையான இரு அப்படின்னு. எது மனம் திரும்பி வந்த 2வது மகனை எப்படி பைபிளில் சொன்னபடி ஏற்றுக்கிட்டானோ, மனம் திரும்பிய குமாரன், அது மாதிரி தானே இப்போ இருக்கான். இப்போ அவன் இருக்கானா, நீ என்ன செய்யணும்? நீ என் கூட பிறக்காத தம்பிப்பா, நீ வந்து சத்தியத்துக்குள்ளே நிலச்சி நிற்கிற, சத்தியத்துக்காக உயிரை கொடுக்குறதான் எங்கள் பொறுப்புன்னு சொல்கிறீங்கள, நீ என்ன செய்யணும்? உன் கம்பெனியில் கொண்டு போய் கம்பெனி பொறுப்பாக அவன்கிட்ட ஒப்பட. நீ ஊராக போய் ஊழியம் பண்ண போகிறேன், இந்த கம்பெனி நீ பார்த்துக்க, நீயும் பார்த்துக்க, நீயும் உழைச்சி ஊழியம் பண்ணனா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பரலோகத்தில் பொக்கிஷம் சேரும். அப்படி சொல்லாதது ஏன் அப்படின்னு இந்த பால் டிவி கருணாகரன் இருக்கான் பாருங்க, எச்ச நாயி, எச்சக்கலை நாயி, இவனாலேயே அவனுக்கே வந்து புடிங்கிட்டு போகுதான். இவன் ரெக்கமெண்ட் பண்ணுறான்னா இன்னொருத்தனுக்கு. உன்னை எவ்வளவுதான் திட்டுவாங்கப்பா, மன்னிச்சுக்க மோகன்சி ஐயா அவர்களே, அவனை கூப்பிட்டு வச்சுக்கோங்க, உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கோங்க. ஏன் மோகன்சி சார்லஸை கைக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி நான் கைக்குள்ளே வச்சுக்கிறேன்டா. எல்லாராலும் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்ட சார்லஸுக்கு என் சொத்தை எழுதி கொடுக்குறேன் அப்படி சொல்கிறதுக்கு உனக்கு வாய் வராத பொண்டுகனே, கிழட்டு நாயே, தெரிஞ்சுக்க. நீ அடுத்தவங்க அக்கௌண்ட்டுக்கு போகிற, நீ வாடா, நீ ஒன்றும் உடம்புல தெம்பு இருக்குல்ல, நல்லா மலை மாடு மாதிரி தின்னு கொளுத்து தானே இருக்க. நான் உடைக்கிறதில்ல, அண்ணன் உடைக்கிறதில்ல, அண்ணன் 1 டன் உடைச்சா என் தம்பி 2 டன் உடைக்கிறான்னு வீடியோ போட்டு காட்டேன்டா பொண்டுகா கருணாகரா, பால் டிவி கருணாகரா, என் சேனலு என் லோகோவில் வச்சு போடுற பொண்டுகா கருணாகனுக்கு இதை சொல்கிறேன்.
இவன் ஊரெல்லாம் வந்து நீதி தர்மம் பண்ணுவானா? ஆனால் சார்லஸு இவனை ஏற்கனவே திட்டுனா, அவனை வந்து இவன் மன்னிக்கிறானா? அதே மாதிரி மோகன்சி ஐயா அவர்களே இந்த சார்லஸை மன்னிச்சு அவனுக்கு ஒரு 15,000 சம்பளம் கொடுத்து வாழ்ந்துக்காங்கன்னு. உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் நீ 15,000 கொடுத்து நீ வெத்து பைய, உன் பொண்டாட்டி வெத்து செருக்கி நீங்கள் குடும்பம் நடத்துவீங்களாடா? பொண்டுகா, பொண்டுகா, நீ அவனுக்கிட்ட ரெக்கமெண்டுக்கு போகிற. ஏன் நான் கம்பெனியை கொடுத்துட்டு நான் 2,000 குடும்பம் நடத்துகிறேன், நானும் என் பொண்டாட்டியும் தான் ரேஷன் கஞ்சியும் ரேஷன் பருப்பை வாங்கி தின்னுக்குறோம், மித்ததெல்லாம் தர்ம ஏழைக்கு பண்ணுறேன்னு சொன்னீங்கள. நீ இப்போ சார்லஸ் மேலே அக்கறை உள்ளவனாக இருந்தால் நீ உன் வீட்டில் வச்சு சொல்கிறா இந்த கம்பெனி நிர்வாகம் பண்ணுறது இனி என் தம்பி ஒருத்தர் செத்துட்டான், இவன் புதுசாக பிறந்து வந்திருக்கான், சார்லஸ் கிட்ட கம்பெனி ஒப்படைச்சு சார்லஸே கம்பெனி நிர்வாகம் பண்ணுவான், அவன் நல்லா டேலண்ட் உள்ளவன், ஏற்கனவே 50,000 சம்பளத்தில் இருந்தவன், அதனால் அவனுக்கு அந்த 50,000 சம்பளத்தை அவனுக்கு கொடுத்துட்டு நம்ம 1,000-2,000 வச்சு கஞ்சி குடிச்சுக்கலாம். ஏன்னா பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்கணுன்னு உன் பொண்டாட்டி சகிலா கிட்ட சொல்கிறா. பொண்டுக பயலே, பொண்டுகா தெரியுதா? பொண்டுகா, பொண்டுகா கருணாகரா, இதை உன் பொண்டாட்டியை சொல்லு. உடனே சார்லஸுக்கு ஆரத்தி எடுத்து தம்பி கொழுந்தனை ஆசீர்வாதம் பண்ணி, மகனே இந்தப்பா எனக்கு பிள்ளைகள்லாம் இல்லை, சார்லஸ் உன்னைவே மகனை ஏற்றுக்கிறேன்னு உன் பொண்டாட்டி அவங்ககிட்ட சாவியை கொடுக்க சொல்கிற, உன் கம்பெனி சாவியை. அதுக்கப்புறம் ஆம்பளையா வீடியோ போடு. நீயே வெத்து பைய வெறும்பையனுக்கு நீயே சொல்கிற. அப்போ நீ என்ன செய்யணும்? நீ போய் 15,000 சம்பளம் கொடுங்க, உங்களை பேச மாட்டேன், இதுக்கு முன்னாடி நிறைய வாயில் செஞ்சல, அதுக்கு மன்னிச்சுங்கன்னு கேட்டியாடா? கேட்டியா மோகன்சி ஐயாவாடி? கேட்டியாடா பொண்டுகா கருணாகரா?